Good morning students, I am K. Saravanaraja. Science S2 third term. இப்போ இது வரைக்கும் செகண்ட் டேர்ம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் டேர்ம் பார்க்குறோம். தேர்ட் டேர்மில் யூனிட் 4 பாருங்கள், அவர் என்விரான்மெண்ட். லுக் அட் திஸ் பிக்சர். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஆசிட் ரெயின் பாருங்கள். ஆசிட் அமில மலை, ஆசிட் ரெயின் அமில மலை, அது எவ்வாறு உருவாகுதுங்கிறத பிக்சர் போட்டுருக்காங்க. செகண்ட் ஒன் டீஃபாரஸ்ட்ரேஷன். தேர்ட் ஒன் பாருங்கள், குளோபல் வார்மிங். ஃபோர்த் ஒன் endangered animals. Fifth one air pollution. Sixth one water pollution. At next பாருங்க recycle. At next one ozone hole. Last one greenhouse effect. இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலையை மாசுபடுத்தக்கூடிய காரணிகள். ஓகேவா? ஓகே, லிசன். Introduction. The surroundings are space in which a person, animal or plant lives is known as an environment. Environment is everything that surrounds us. It can have both living, biotic and non-living things. Abiotic factors are non-living things such as sunlight, air, water and minerals and in soil. Biotic factors are living things of our environment, such as plants, animals, bacteria, and more. Organisms live constantly, interact with one another, and adapt themselves to conditions of their environment. இப்போ இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள்லாம் அந்த சுற்றுல வாழக்கூடியதுக்கு பேர் தான் சுற்றுப்புற சூழல் அல்லது சுற்றுச்சூழல்னு பேர். அதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்வாயர்மெண்ட்னு சொல்கிறோம். இப்போ இந்த 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 சுற்றுச்சூழலை பார்த்திங்கன்னா 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று பயோட்டிக் ஃபேக்டர், இன்னொன்று ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னால் உயிருள்ள பொருள், ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னால் உயிரற்ற பொருள் ரெண்டாக பிரிக்கலாம். இந்த உயிரற்ற பொருள் பார்த்திங்கன்னா சூரியன், காற்று, நீர், தாது பொருள், மண் போன்றவைகள்லாம் உயிரற்ற காரணிகளாகவும், தாவரங்கள், விலங்குகள், பாக்டீரியா போன்றவை உயிருள்ள காரணிகளாகவும் நம்ம பிரிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த ஈகோசிஸ்டம். ecosystem is a community of living and non-living things that work together. Each part of an ecosystem has a role to play. Any changes in the environment, such as increased temperature or heavy rains, can have a big impact on an ecosystem. Ecosystems can be either natural or artificial. Okay, next we see types of ecosystem. But 2 types of ecosystem இருக்கு. First one பாருங்க, natural ecosystem. Second one artificial ecosystem. So 2 types of ecosystems இருக்கு, natural ecosystem and artificial ecosystem. இப்போ ecosystemனா சூழ்நிலை மண்டலம். இந்த சூழ்நிலை மண்டலத்தை பார்த்தீங்கன்னா லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் அதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு எக்கோசிஸ்டம்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த எக்கோசிஸ்டம் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நேச்சுரல் எக்கோசிஸ்டம். நேச்சுரல் எக்கோசிஸ்டம்ங்கிறது இயற்கை சூழ்நிலை மண்டலம். செகண்ட் ஒன் பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம்ங்கிறது செயற்கை சூழ்நிலை மண்டலம். ஸோ இயற்கை சூழ்நிலை மண்டலம், செயற்கை சூழ்நிலை மண்டலம், நேச்சுரல் அண்டு ஆர்டிஃபிஷியல். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் இன்க்ளூட் ஆஃப் த லிவிங் காம்போனன்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆல் த நான் லிவிங் காம்போனன்ட்ஸ். இந்த ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், எடாபிக் ஃபேக்டர்ஸ், சாயில். இந்த ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் லைட், டெம்பரேச்சர், விண்ட், ஹியூமிடிட்டி. இதெல்லாமே ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், அதாவது இயற்கையிலே அமையக்கூடிய ஃபேக்டர்ஸ். செகண்ட் ஒன்று பாருங்கள்,
எடாபிக் ஃபேக்டர்ஸ் சாயில் பாருங்கள், வாட்டர் இன் சாயில், ஏர் இன் சாயில், ஆர்கானிக் மேட்டர் இன் சாயில், இதெல்லாம் வந்து 2 டைப்ஸாக இருக்குது. இந்த ஏபயாட்டிக் காம்போனன்ட்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வி சி நேச்சுரல் ecosystem. Ecosystem originated without human intervention is called a natural ecosystem. This can be an aquatic ecosystem or a terrestrial ecosystem. The ecosystem is in water is called aquatic ecosystem. Sea, river, lake, pond and puddle are some examples of natural aquatic ecosystem. Ecosystems outside the water body and on land are called terrestrial ecosystems. Forests, mountain regions, deserts are examples of natural terrestrial ecosystems. Natural ecosystemனா ஹியூமன் பீயிங்ஸுடைய எந்த ஒரு தலையீடு இல்லாமல் நேச்சுரலாக உருவாகக்கூடிய சூழ்நிலை மண்டலம் தான் இயற்கையான சூழ்நிலை மண்டலம்னு சொல்கிறோம். அது பார்த்திங்கன்னா நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம், நிலவாழ் சூழ்நிலை மண்டலமாக 2 இருக்கலாம். இந்த நீர்வாழ் சூழ்நிலை மண்டலத்தில் பார்த்திங்கன்னா கடல், ஆறு, ஏரி, குளம், குட்டை, அப்புறம் இயற்கையான நீர்வாழ் மண்டலங்களுக்கு சூழ்நிலைக்கு எடுத்துக்காட்டாகும். அதே மாதிரி நிலத்தில் வாழக்கூடியது பார்த்திங்கன்னா காடுகள், மலைப்பகுதிகள், பாலைவனங்கள் போன்றவை இயற்கையான நிலவாழ் சூழ்நிலை மண்டலம்னு சொல்லலாம், எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம். ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம் இஸ் கிரியேட்டட் அண்ட் மெயின்டைன்ட் பை ஹியூமன். They have some of the characteristics of natural ecosystems. They are much simpler than the natural ecosystems. These can be the terrestrial ecosystems such as paddy fields, gardens, etc. or the aquatic ecosystem such as fish tank. The artificial ஈகோசிஸ்டம்ங்கிறது பார்த்திங்கன்னா மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை மண்டலம். இது பார்த்திங்கன்னா நெல் வயல், தோட்டம், நிலவாழ் சூழ்நிலை மண்டலம், அதே மாதிரி மீன் வளர் தொட்டி, இது நீர்வாழ் சூழ்நிலை மண்டலமாக இருக்கலாம். அதே மாதிரி பெரிய தொட்டி, கட்டிடம், இதெல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஈகோசிஸ்டம். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப். Living organisms need food to perform their life processes. Some organisms can produce their own food, such as plants, while other organisms cannot do this and depends on other organisms to obtain their food. We can therefore identify different feeding types of mechanisms in an ecosystem based on how the organisms obtain their food. There are producers and consumers. Food chain and food web. அப்படின்னா ஃபுட் செயின் அப்படின்னா உணவு சங்கிலி, ஃபுட் வெப் அப்படின்னா உணவு வலை. உயிரினங்கள் பார்த்திங்கன்னா தங்களோட உடல் இயக்க செயல்பாடுகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு உணவு தேவைப்படுது. சில உயிரினங்கள் அதனுடைய உணவை தானே தயாரிச்சுக்கும். சில உயிரினங்கள் வந்து அடுத்த உயிரினங்களை சார்ந்து வாழும். இந்த தானே தயாரிக்கக்கூடிய உணவை தயாரிக்கக்கூடிய உயிரினங்களுக்கு பேர் உதாரணம் பார்த்திங்கன்னா தாவரங்கள். சில உயிரினங்கள் பார்த்திங்கன்னா உணவை தயாரிக்கிறதுக்காக பிற உயிரினங்களை சார்ந்து வாழ வேண்டியிருக்கிறது. அது ஃபுட் வெப்னு பேர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேராகிராஃபில் அந்த சூழ்நிலை மண்டலத்தில் பல வகையான உணவூட்ட முறைகளை நம்ம பார்க்கலாம். உயிரினங்கள் எவ்வாறு தனக்கான உணவை தயாரிக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அதை 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று ப்ரொடியூசர்ஸ், இன்னொன்று செகண்ட் ஒன் கன்சியூமர்ஸ். ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னா உற்பத்தியாளர்கள், கன்சியூமர்ஸ் அப்படின்னா நுகர்வோர்கள். ஸோ 2 டைப்ஸாக பிரிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஆர்கனிசம்ஸ்
that are able to produce their own organic food. They do not need to eat other organisms to do this. Producers are also called autotrophs. Can you name the organisms that prepare its own food? Plants are producers because they make their own food by photosynthesis. Listen, producer அப்படின்னா உற்பத்தியாளர்கள். இந்த உற்பத்தியாளர் பார்த்திங்கன்னா தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்யக்கூடிய உயிரினங்களுக்கு பேர் ப்ரொடியூசர்ஸ்னு பேர். அது பிற உயிரினங்களை சார்ந்து வாழ்வதில்லை. அதே மாதிரி தற்சார்பு ஊட்ட உயிரிகள் உற்பத்தியாளர்களை நம்ம என்ன சொல்கிறோம்? தற்சார்பு ஊட்ட உயிரிகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் தாவரங்கள் தங்களுடைய உணவை தயாரிக்கக்கூடிய அந்த இதுக்கு முறைக்கு பேர் ஒளிச்சேர்க்கை அப்படின்னு பேர், ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் we see consumers. Organisms which cannot produce their own food has to eat other organisms as food. These organisms are called consumers. All animals are consumers as they cannot produce their own food. Consumers are also called heterotrophs. Listen, consumers அப்படின்னா நுகர்வோர். தனக்கான உணவை தானே தயாரிக்க முடியாத உயிரினங்கள் பிற உயிரினங்களை உணவாக உட்கொண்டு உயிர் வாழ்கின்றன. இத்தகைய உயிரினங்களை நாம் நுகர்வோர்கள் என்கிறோம். ரைட்டா? நுகர்வோர்கள் பார்த்திங்கன்னா பிற சார்பு ஊட்ட உயிர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் என்னது? ஹெட்ரோட்ராப்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, there are many types of consumers and we can classify them into specific groups depending on the food that they consume. These are herbivores, carnivores, omnivores, decomposers. So 4 types இருக்கு. இப்போ ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், herbivores, animals which eat plants or plant products. Example, cattle, deer, goat and rat. Next பாருங்கள், carnivores, animals that eat other animals. Example, lion, tiger, frog and owl. Next one, omnivores, animals that eat both plants and animals. Example, humans, dog and crow. Last one பாருங்க, decomposers, microorganisms that obtain energy from the chemical breakdown of dead organisms, both plants and animals. They break complex organic substances into simple organic substances that goes into the soil and are used by plants. Example, bacterium, fungi. Herbivores அப்படின்னா தாவர உண்ணிகள். தாவரங்கள் தாவர பொருட்களை உணவாக உட்கொள்ளும் விலங்குகள் மட்டும்தான் ஹெர்பிவோர்ஸ்னு பேர். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பசு, மான், ஆடு, எலி இதெல்லாம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கார்னிவோர்ஸ்னாக்கா ஊனுண்ணிகள். பிற விலங்குகளை உணவாக உட்கொள்ளக்கூடிய விலங்குகளுக்கு ஊனுண்ணிகள்னு பேர். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சிங்கம், புலி, தவளை, ஆந்தையெல்லாம். அடுத்தது ஆம்னிவோர்ஸ்னால் அனைத்துண்ணிகள், ரெண்டையும் சாப்பிடக்கூடியது. தாவரங்கள் விலங்குகள் ரெண்டையும் சாப்பிடக்கூடிய விலங்குகளுக்கு பேர் அனைத்துண்ணின் பேர். மனிதன், காகம்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டையும் சாப்பிடக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன்று பாருங்கள், டீகம்போசர்ஸ் அப்படின்னாக்கா இறந்த விலங்குகள் மற்றும் தாவரங்களை உணவாக உட்கொள்ளக்கூடியது. இது சிக்கலான கரிம மூலக்கூறுகளை எளிய மூலக்கூறுகளாக மாற்றி உணவாக எடுத்துக்கொள்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள் இதெல்லாமே டீகம்போசர்ஸ்னு பேர். ஓகே, நெக்ஸ்ட் we see food chain. In a forest, deer eats grass and in turn tiger eats deers. In any ecosystems, there is a chain-like relationship between the organisms that live there. The sequence of who eats whom in an ecosystem is called as food chain. இங்கே பாருங்கள், ஃபாரஸ்ட் வந்து டீர் வந்து கிராஸை வந்து ஈட் பண்ணும். அது மட்டும் இல்லை, டைகர் வந்து டீரை வந்து சாப்பிடும். இது வந்து ஒரு ஈகோசிஸ்டம். அதாவது என்னென்னா ஃபுட் செயின் அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உண்ணுவதும் உண்ணப்படுதலுமான வரிசை முறையை நாம் உணவு சங்கிலின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபுட் செயின் இஸ் எ டெரஸ்ட்ரியல்
ஈக்கோசிஸ்டம். இப்போ கீழே பாருங்கள், அந்த டயக்ராம் பாருங்கள். பிளான்ட்ஸ் இருக்குது. அந்த பிளான்ட்ஸை வந்து டீர் சாப்பிடும். அதுக்கடுத்து டீர் வந்து டைகர் சாப்பிடும். இது வந்து ஒரு செயின் மாதிரி இருக்கிறதுனால இது ஃபுட் செயின் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபுட் செயின் இன் அன் அக்வாட்டிக் லேக் ஈக்கோசிஸ்டம். பாருங்கள், அக்வாட்டிக் பிளான்ட் இருக்குது. அதை அக்வாட்டிக் இன்செக்ட் சாப்பிடும். அந்த இன்செக்டை வந்து லார்வா சாப்பிடும். லார்வா வந்து ஃபிஷ் சாப்பிடும். இது ஒரு செயின். ஸோ ஃபுட் செயினுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் யூ see, look at this picture. இந்த பிக்சர் பாருங்கள். அதில் சன் இருக்குது. சன் வந்து ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி ஏரோ போட்டிருக்காங்க பாருங்கள். ப்ரொடியூசர் இருக்குது. அதே மாதிரி ப்ரொடியூசர் வந்து வாட்டர் வந்து ப்ரொடியூசருக்கு தேவைப்படுது. ஸோ எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிற டாப்பிக்கை பாருங்கள். எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது த ஃபுட் செயின் பிகைன்ஸ் வித் த எனர்ஜி கிவன் பை த சன். இந்த பிக்சரில் பாருங்கள், சன்னுகிட்ட இருந்து எனர்ஜி வந்து ப்ரொடியூசர் ஆனால் அந்த கிராஸ் ப்ரிப்பேர் பண்ணுது. அந்த கிராஸை சாப்பிட்டு அந்த ப்ரைமரி கன்சியூமர் பாருங்கள், ஹெர்பிவோர், அது சாப்பிடுது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்டரி கன்சியூமர் கார்னிவோர். இந்த ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெர்பிவோரை சாப்பிடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா காகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ராகை வந்து சாப்பிடுது. இது ஒரு ஃபுட் செயின். இது வந்து எனர்ஜி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஃப்ளோ ஆகிட்டே போகும். ஓகே, நெக்ஸ்ட்டு பிக்சர் பாருங்கள். look at this picture. each of this level in the food chain is called trophic level. பாருங்கள், இது ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள் குவாட்டர்னரி கன்சியூமர், செகண்ட் ஒன் பாருங்கள் டெர்ஷியரி கன்சியூமர், தேர்ட் ஒன் செகண்டரி கன்சியூமர், அடுத்து பாருங்கள் ப்ரைமரி கன்சியூமர், கடைசியாக ப்ரொடியூசர். இப்போ இந்த ப்ரொடியூசர்லேருந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரி கன்சியூமர் ஈட் பண்ணும். அடுத்தது ப்ரைமரி கன்சியூமரை வந்து செகண்டரி கன்சியூமர் ஈட் பண்ணும். அதுக்கடுத்து செகண்டரி கன்சியூமரை வந்து டெர்ஷியரி கன்சியூமர் ஈட் பண்ணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குவாட்டர்னரி கன்சியூமர் ஈட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு டிராஃபிக் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். Organisms uses up to 90% of its food energy for its life process. Only about 10% of energy goes into new body cells and will be available to the next animal when it gets eaten. This loss of energy at each trophic level can be shown, okay, by an எனர்ஜி பிரமிட். இப்போ இந்த டிராஃபிக் லெவலில் இந்த பிரமிடு பார்த்திங்கன்னா உயிரினங்கள் பார்த்திங்கன்னா அந்த உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலோட பெரும்பகுதியை வந்து அதனுடைய டெய்லி லைஃப்பில் டெய்லி அதனுடைய ஆக்டிவிட்டிக்கு வந்து யூஸ் பண்ணிக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லை, ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினை வந்து உணவாக சாப்பிடும்போது அது குறைந்த பகுதி தான் ஆற்றல் வந்து அது கிடைக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ஆற்றலை வந்து இறந்துக்கிட்டே வரும். அதுக்கு நம்ம வந்து ஆற்றல் பிரமிடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எனர்ஜி பிரமிட் அப்படின்னு நேம் அதுக்கு. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.